பேஜெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது 2019 நடந்த ஆடிஷன்ஸ் இன் மும்பை. ஆடிஷன் நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணி அவுட் ஆஃப் 1000 அப்ளிகன்ஸில் 34 கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணாங்க. அந்த 34 கண்டஸ்டன்ஸ்க்கும் ஃபினாலே வந்து 2020 நடக்கிறதா இருந்தது மும்பை சஹாரா ஹோட்டலில். பட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 1 இயராக வந்து அப்ரூவலுக்காகவும் பேண்டமிக் சிச்சுவேஷன் கொஞ்சம் ஈஸ் ஆகிறதுக்காகவும் வெயிட் பண்ணி இப்போது வித் லாட்ஸ் ஆஃப் அப்ரூவல் அண்ட் ப்ரிகாஷனரி ப்ராசஸ் கோவாவில் வந்து சூஸ் பண்ணி ஃபினாலே கண்டக்ட் பண்ணாங்க ஐபிஸ் ஹோட்டல் ரிசார்ட்டில். இட் வாஸ் 4 days ஈவெண்ட். ஏப்ரல் 5th 8th வரைக்கும் நடந்தது. 8th தான் வந்து ஃபினாலே டே. அண்ட் 5th நிறையா ரவுண்ட்ஸ், நிறையா ஷூட்ஸ், நிறையா மென்டரிங் அண்ட் லெக்சர்ஸ் பை வேரியஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நடந்தது. இட் வாஸ் great moments in all 3-4 days. I learnt a lot. It was not just a lecture or the training sessions. It groomed me a lot. Right from keeping up the time punctuality and dressing up nicely for any shoots with a short period of time, how to present yourself and how to tune and improve your personality. இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது போக வந்து ஃபிட்னஸ் ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, டேலண்ட் ரவுண்ட் இருந்தது. ஃபிட்னஸ் ரவுண்டு எல்லாமே வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரவுண்டு வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் அண்ட் த ஸ்டாமினா நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது. எல்லா டாஸ்க்லேயும் நான் வந்து 0.5 செகண்டில் தான் வின் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஃபிட். அதுக்கப்புறம் டேலண்ட் ரவுண்ட் இருந்தது. நான் டேலண்ட் ரவுண்டில் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா யோகா போசஸ் வித் ஸ்வாட் அண்ட் சிலம்பம் கோரியோகிராஃபி பண்ணி அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. இட் வாஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து இந்த 1 year பீரியட் டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தேட் நான் வந்து கருண் ராமனோட ப்ரவுட் ஸ்டூடெண்ட். ஐ ஹாவ் பீன் ட்ரெயின்ட் அண்ட் க்ரூம்டு பை ஹிம் ஃபார் இயர்ஸ் நவ். அது ஒரு சைடு இருக்கப்போ ஷோ டைரக்டராக அவர் அனௌன்ஸ் பண்ணது இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ. ரூபரு குரூப் ஹேஸ் அனௌன்ஸ்டு கருண் ராமன் ஹேஸ் தி ஷோ டைரக்டர் ஃபார் த கிராண்ட் ஃபினாலே. அண்ட் அவர் ரேம்ப் ட்ரைனிங் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் கொடுத்தாரு. ஹீ வாஸ் வெரி he put lot of efforts in training the people in 2-3 days. எல்லாருக்கும் வந்து 3 rounds of walk on the ramp இருந்தது. ஒன்று டிசைனர் ரவுண்ட், ஸோ டிசைனர் காஸ்டியூம் பை விஷால் தாவணி ஃப்ரம் மும்பை. 2வது ரவுண்டு வந்து ஸ்விம் வேர் பை பிராண்ட் வேலன்சியா. 3வது ரவுண்டு வந்து பிளாக் டக்ஸிடோ. ஸோ இந்த 3 ரவுண்டும் ரேம்ப் வாக்கிங் வந்து கருண் ராமன் நல்லா பண்ணியிருந்தார். எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். And April 8th evening, it was the finale movement. After all the rehearsals in the hot sun, with very less amount of sleep, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இது இல்லாமல் இந்த டைம் பீரியடில் வந்து நேஷ்னல் காஸ்டியூம் ரவுண்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த நேஷ்னல் காஸ்டியூம் ரவுண்டு வந்து லாஸ்ட்டு செப்டம்பரில் நடந்தது. நம்மளே வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணி வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணி அதுலேயும் வந்து நான் மருதபாண்டியரோட காஸ்டியூமை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு ஹெரிட்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு லைம்லைட் கிடச்சிது. என்னோடய டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இட் கேவ் மீ எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் எனக்கு பாயிண்ட்ஸ் நிறையா கிடச்சிருந்தது. எவ்ரி மந்த் ஸ்கோர் கார்டில் மை நேம் வாஸ் ஆன் த டாப் லிஸ்ட். அண்ட் வித் ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃபினாலே அன்னைக்கு ஐ வாஸ் இன் டு டாப் 18 டைரக்ட்லி பிகாஸ் எனக்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் வந்து பப்ளிக் நிறைய ஓட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டிங்னால ஐ வாஸ் லைக் 60% லீட் இருந்தது என்னோடய ஓட்ஸு. நான் ஓட்டிங்கில் வின் பண்ணியிருந்ததுனால பீப்புள் சாய்ஸ் அவார்டு கிடச்சிது ரூப்ரூ ஃபினாலே அன்னைக்கு. அதனால ஐ வாஸ் இன் டு டாப் 18 டைரக்ட்லி. அண்ட் ஆஃப்டர் தேட் out of top 18, when there was the last countdown began for announcing the result, I was so excited. ரொம்ப நர்வஸாக இருந்தேன். 1 year of hard work, 1 year of dreams. கோவிட் டைமில் ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஜிம்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. பட் ஸ்டில் ஐ மேட் ஷுர் I worked out in the house terrace. Amma was been very helpful and motivating because during pandemic எல்லாருமே ஒரு எமோஷனல் ட்ராமாவில் இருந்தோம். அந்த டைமில்
she was very supportive, very motivating. Diet and nutritionல she took care of me really well. அதனால ஏன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ ஐ மேட் இட் ஆல். ஸோ வென் த கவுண்டவுன் பிகேன், என்னோட நேம் சொன்னோடனே ஐ வாஸ் ஸோ வெரி யூனோ நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் ஐ லிட்டரலி ப்ரோக் இன் டு டியர்ஸ். அப்புறம் அவார்டு வாங்கின உடனே அது ஒரு சொல்கிற சந்தோஷம் வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட். இப்போது அதில் ரூபரு மிஸ்டர் இந்தியா ஏசியா பசிபிக் 2021 அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். இந்த டைட்டில் என்ன அப்படின்னா, ஃபர்தராக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில், அதாவது மாஸ்டர் ஆஃப் மிஸ்டர்ஸ் அப்படிங்கிற காம்படிஷன் டு பி ஹெல்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கே நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். டேட்ஸ் எதுவும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பிகாஸ் ஆஃப் த கோவிட் சுச்சுவேஷன். அது அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. Any questions? What motivated you to choose Silambam as the fund for your talent launch? ஓகே, சிலம்பம் அண்ட் ஸ்வாட் வந்து நான் ஸ்கூல் டேஸில் இருந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ட்ரெயின்ட் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். கராத்தே, சிலம்பம் அண்ட் ஸ்வாட் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டேலண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ யோகா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய யோகா பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹெட் போஸில் ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஒரு போசஸ் வந்து 6 to 7 போசஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க வந்து 3 minutes டியூரேஷன் கேட்டிருந்தாங்க. 2 to 3 minutes ஆகுது மினிமம் இருக்கணும்னு. ஸோ யோகா மட்டும் பண்ணுனா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி பேக்ரவுண்டில் வித் ஒரு பாகுபலி சாங்கோட மியூசிக்கோட அந்த இன்வெர்டட் ஹெட் ஸ்டாண்டில் போஸ்ட் பண்ணி and then I took sword and சிலம்பம் பழகி இருந்ததை நான் கோரியோகிராஃப் பண்ணி போயிருந்தேன், ரெடியாக இருந்தேன். ஸோ அது பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் இட் கேவ் அ கிரேட் அட்டென்ஷன் ஃப்ரம் ஆல் த கண்டஸ்டன்ஸ் இன் த ஜூரி. தெர் வர் லைக் 6 to 7 ஜூரி அண்ட் ஷோ டைரக்டர் கருண் சார் அங்கே இருந்தார். எல்லாத்து முன்னாடியும் பண்ணுறப்போ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் இட் வெண்ட் ரியலி வெல் அண்ட் காட் கிரேட் அட்டென்ஷன். எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் அது. ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்னா, இப்போது நான் வந்து மிஸ்டர் இந்தியா ஏசியா ஸ்பெசிஃபிக் ரூபரூவில் வாங்கியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நான் இன்டர்நேஷ்னல் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இன்டர்நேஷ்னல் ப்ரெசென்ட் பண்ணி ஐ ஹாவ் டு பிரிங் பேக் த டைட்டில் பேக் டு அவர் கண்ட்ரி. அதுதான் என்னோட மெயின் கோல். அண்ட் தென் ஐ ஹவ் ஆல்சோ பிளான் டு ஃபோக்கஸ் ஆன் மூவிஸ். ஒரு மூவி இப்போ பிரபுதேவா சார் கூட டெபு மூவி பண்ணியிருக்கேன், பகீரான்னு சொல்லி. அது இந்த இயரில் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும். ஜூலை ஆகஸ்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நாட் ஷியோர். இட்ஸ் அ ஸ்மால் ரோல், பட் ஃபஸ்ட்டு மூவியே வந்து அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் அந்த மூவிக்கு அப்புறம் 2-3 வெப் சீரிஸில் வந்து பேசிகிட்டு இருக்கோங்க. ஸோ அது கிளியர் ஆச்சுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் மிஸ்டர் இந்தியானால என்னால் எங்கேயும் வந்து என்னால் வேர்ட் கொடுக்க முடியாமல், கமிட் பண்ண முடியாமல் இருந்தேன். இனி ஃபர்தராக அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க, மலையாளமில் ஒன்று கேட்டிருந்துருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு ரியாலிட்டி ஷோக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. பிக் பாஸ் மாதிரி, பட் நாட் பிக் பாஸ். அதுவும் கிளியர் ஆச்சுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அஃபிஷியலாக. பிக் பாஸ் வாய்ப்பு வந்தால் போவேனா அப்படின்னா அது நான் யோசிக்கணும். நான் கிளியராக அதுக்கு போகணும்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் டைட்டிலுக்கு. அதில் நான் பிக் பாஸ் போயிட்டேன்னா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு டைம் பீரியட் பிரேக் ஆகும். அந்த டைமில் என்னால் இன்டர்நேஷ்னலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எனி டைம் வந்து கோவிட்னால டேட்ஸ் வரும். அந்த டேட்ஸ் வர்றப்போ நான் பிக் பாஸ் டேட்ஸும் கிளாஸ் ஆகக்கூடாது. பட் அது யோசிச்சு முடிவு எடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். Apart from being a good friend to Gopi and a brother and a well-wisher, I am also his mentor and the show director for Roobaru Mr. India 2020-21. On behalf of the entire organization, I'd like to thank everybody for coming today. And I'm very proud that a Chennai person has actually won a big title like this, Mr. India Asia Pacific 2020-2021. Then Sandoshona, Gopi and a few of the people were actually tough competition amongst all the contestants. And Yellarume, like all of them have really worked very hard in this contest. And I wish all of them all the very best, and the other title winners also. The proud moment for me was when I heard Gopi was leading in votes. And I actually awarded him the award on the 7th evening
for the like when we had the work happening, Pre-finale. pre-finale and everything. And the talent round, I was very happy because when I landed in Goa is where the talent round happened, and there was a lot of competition. We had 34 contestants from all over the country, and South London, 3 contestants, கோபியை சேர்த்து. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமை இந்த மாதிரி நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு ஷைனஸ் இல்லாமல் ரொம்ப போல்டாக இருந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் ஆக்சுவலாக பிகாஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒருத்தர் 2 பேர் கிடையாது அவ்வளோ என்ட்ரீஸில் கோபி இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் காட் ஷார்ட் லிஸ்டட் அண்ட் என்ன பெருமைப்படுற விஷயம் என்னன்னா he got into top 18. He was the first person to get into top 18. So that was கொஞ்சம் ரிலீஃப் அவருக்கு. அதுக்கப்புறம் what was the question you asked me? I'm so sorry. என்னோட winning moment. His winning moment. I actually was in the console because I was choreographing the entire thing. I was running up and down. I was very happy because they had south zone, northeast zone, they had east zone, they had West. north zone, west. So everybody was given equal importance. And Mr. Pankaj is a very, very nice man. He's a very good friend and he's a good mentor for Gopi also. And I'm very happy that Mr. Pankaj has actually given all the contestants very good time, from hospitality to giving them importance, and from having Amit Khanna being the photographer for the event to designers to be a part of it. It was a very proud moment. They had Rohit Verma, who's one of the biggest celebrity, very good friend of all of us, a family friend of Mr. Pankaj also was there amongst the judges. Sandeep, Sandeep was also there, CEO. the CEO of Rubaru Miss India 2021. And Gopi பேர் வரும்போது I was very, very happy, but ரொம்ப சிரிக்க முடியாது because I'm from Chennai and I shouldn't look like I'm being partial, but we are same with everybody. But I'm a little bit more happier because it's Gopi who won the title. And இப்போ வந்து he has to represent our country in America, Master of Misters. the Master of Mistress thing, which is very, very big. And கோவிட் டைம் அந்த மாதிரி பெரிய events பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயம். இருந்தாலும் Mr. Pankaj has done it. And எனக்கு சந்தோஷம் என்னன்னா கோபி actually really worked hard. அங்கே வந்து it was not a joke. Goa is 45 degrees heat. And heat வந்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது தெரிஞ்சது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. And all the contestants worked really, really hard. And Gopi, the talent round was very, very good because he did the சிலம்பம் கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வந்தார் with all the choreography. So நார்த்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் இது பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. It was a different approach, which is a clever idea for a talent round. And apart from that, I'm very happy because Gopi was one of the few contestants who was very, very friendly with all the other contestants also. There was no attitude, there was no drama. He was very, very sweet like all the others also. And all of them liked him a lot because he was helping them out with so many other things. Because the whole thing of being in a contest is you should help each other out. And all the contestants were fabulous, they were all nice, including Gopi. And yeah, I wish him all the best. I was telling him that from now he needs to concentrate more on the title till he gets further information from the organization. And he has to concentrate on getting into acting also, mainstream cinema, which he will, with all your support. உங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்கு? And yeah, முதல் முறையா நீங்க ஷோ டைரக்டரா இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க எனக்கு. அவங்க ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க எங்களை. அதாவது ரூபாரு ஆர்கனைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் இன் த வேர்ல்ட். They are associated with a lot of international pageants. And அவங்களுக்கு வந்து ஒரு சென்னை பையனை கூட்டு வந்து பண்ணுறது பெரிய விஷயம் because normally not many people from the south do direction and choreography for national pageants. So எனக்கு வந்து it was a very big eye opener, and I was very, very happy because hospitality from Ibis Resort to Mr. Pankaj to Manav to the entire team, all of them took care of them and us very, very well. Other from food to anything, everything was given very, very well. Nobody was less for anything. I think they were very, very professional. They were very classy with the way they executed the entire show. எனக்கு என்ன பெருமைனா என்னோட சென்னை பசங்க அவங்க இருந்தாங்க. அவங்க யாரையுமே எந்த வகையிலையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல. Everybody was treated very, very equally, especially the contestants. So yeah, that was good. How many people from Chennai participated? We had 3 contestants from Chennai. We had Karthik, we had Sharad and Gopi. The 3 contestants. And Gopi won the main title of Miss India Asia Pacific. So it's a very big title. He has a lot of responsibilities now. The game starts now. So Gopi has to really, really work hard, get the title. Whether he wins or not, still we all love him. Doesn't make a difference. But he has a very big responsibility to actually take this forward, representing a country like India on an international platform, which is very, very big.
And I'm very proud of him, and I'm very happy that he has the support of his wonderful mother, sister, and brothers and brother-in-law, and his very good friends, which is very, very important. And I think family is a very, very important aspect of every winner in their life. So I'm very proud of his mother for that. Thank you. உங்கள் வில்லேஜ் சினிமா மைக் வருதா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க சார் இப்போதைக்கு வந்து எல்லாம் குவாய்ட்டாக இருக்குது சார் இப்போதைக்கு. இந்த கேஸ் இருக்கும்போது படத்துக்கு நடிக்கிறேன் பேச்சு நடந்துட்டு இருக்குங்க, இப்போதைக்கு எதுவும் பேசல. ஏன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ சைடில். பார்க்கலாம். அவசரப்பட்டு பண்ணுறது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். நமக்கு வந்து அந்த மாதிரி பப்ளிசிட்டி தேவையில்லை. நம்ம எங்கே பிஸியாக இருக்கும் வேலையில். வந்தால் பண்ணலாம், வரலன்னா நல்லா தான் இருக்கே ஷோ நடக்குது. There were many rounds that you had to go through. Which Yes. was the most difficult? Most difficult ones were the talent round ones. Yeah. The talent round ones, everybody had enough time to be prepared because it was supposed to be happen in April 2020, and when it was delayed because of the pandemic, they all had equal amount of time to be show ready. So they put all the efforts needed to be ready for the show. So it was very difficult to showcase, despite the fact I showcased Tamil Nadu heritage and long-rooted tradition by performing Silambam and Sword. அவங்களும் வந்து எல்லா acting and dancing, mono act, everything was like so good and it was very attention gaining performance. Second வந்து talent round, everybody was equally strong. எல்லாத்தையும் வந்து 0.5 செகண்டில் தான் வந்து I could lead. So it was also difficult. ஏன்னா தூக்கம் கம்மி, because it is not like a vacation period. 5 days, 4 days வந்து it was like a very back-to-back schedule, tight schedule. தூக்கம் கம்மி and too hot weather. இதில் வந்து ஹாட் சன்னில் அவுட்டோரில் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும். ப்ளஸ் டு கீப் அப் த டைமிங், அவங்க ஃபுட்டு சாப்பிட்ற டைம்னா 20 மினிட்ஸ் தான். எல்லாமே அதுக்குள்ளே ரெடி ஆகணும். சாப்பிட்டு அடுத்த ஷூட் அண்ட் அடுத்த ஷோக்கு அடுத்த லெக்சருக்கு ரெடி ஆகணும். எல்லாமே வந்து பேக் டு பேக் இருக்கும். இமோஷ்னலி ட்ரைனிங் அண்ட் ஃபிசிக்கலி ட்ரைனிங் டாஸ்க். அப்படி இருந்தும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ரவுண்டில் போயிட்டு பீச் சைடில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். அதர் தன் தட் ரேம்ப் வாக்கிங் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் போய் நடக்கிறப்போ இட் சம்திங் தட் யூ ரியலி ஹாவ் டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட். The swim round also, you know, a lot of people don't understand. Swimsuit போட்டு ஒரு பையன் வந்து swimsuit போட்டால் பிரச்சனை, பொண்ணு swimsuit போட்டால் பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி, it's very wrong. Everybody is equal, you know, and it takes a lot of guts for a boy to actually wear a swimsuit and walk in front of so many people. Yes. You know, and for a woman, it's equal everywhere. Right. We should not bring a lot of people don't understand that it's very difficult, you know. A lot of comments started coming about why are boys wearing swimsuit and walking. They don't understand that it is a part of the pageant. Right. And it is part of a routine which is very, very beautiful because these boys are working so hard to build their body. They build their physique. This is the only way they showcase their physique. What's use of them doing so much of diet and going through so much of strenuous workouts? Through the swimsuit round is where they showcase their physiques. That's very, very important. So I want to tell people out there that the round is very, very important because that's how all of them get to show their physics in public, which is very, very important. And that's one thing. And the one more thing I want to mention about is when he's mentioned about the time, I really appreciate all of them because it is not easy to wake up at 5 o'clock in the morning, get ready, go for a photo shoot, come back, have a breakfast, go for another lecture, again go for a session, get training, again go for a photo shoot, come for rehearsal, go back. It's not easy to be a model. It's very, very difficult. People don't understand that, but I appreciate Gopi for actually really, really working hard, and all the other contestants also. Everybody is equal, for being very, very focused and leaving all the cities and families and coming, having this one thing in mind, and that is to win the title. வெட்டிங் மூமெண்ட் நான் ஃபோன்ஸ் எல்லாமே சரண்டர் பண்ணிட்டோம். ஸோ One more thing, none of them had the phones with them. ஃபோனுக்கு ஆக்சஸ் கிடையாது. நோ காண்டாக்ட் வித் தி அவுட் சைட் வேர்ல்டு. இந்த ரிசார்ட் கேட் வாஸ் க்ளோஸ் கம்ப்ளீட்லி 4 days உள்ள தான். வெளியே பப்ளிக்கோட கம்யூனிகேஷன் இல்லை. ஷோ டைரக்டர், கொரியோகிராஃபர், அமித் கண்ணா ஹூ இஸ் த ஃபோட்டோகிராஃபர் அண்ட் தி மென்டார்ஸ், இவங்க கூட மட்டும்தான் பேச முடியும். கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன். அப்படி இருந்தப்போ சேஃப்டி மெஷர்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணோம்.
மாஸ்க்கு போடாமல் லெக்சர் போக முடியாது, ரூமில் இருக்கப்போ மட்டும்தான் மாஸ்க் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி ஃபினாலே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஐ ரியலி வாண்டட் டு கால் அப் மை மாம். அம்மா கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். பட் சொல்கிறதுக்கே ஒரு 2 hours டிலே. அந்த 2 hours-லேயே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி அம்மா நான் வீட்டில் அழுது அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. நான் லேட்டராக நான் ஃபோன் பண்ணப்போ தெரிஞ்சிட்டேன். நான் சொல்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு ரிசல்ட் முடிஞ்சு ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சு நான் வந்து ரூமுக்கு வந்து ஃபோன் வாங்கி கால் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. அப்போவே அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அம்மா உங்களுக்கு எப்படி இருந்தது பையன் பண்ணும்போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லுங்க. வின்னிங் ஆவான்னு தெரியும், இருந்தாலும் தெரியறதுக்கு லேட் ஆகும்போது கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டாங்க. ஷி வாஸ் லைக் நானும் இருந்தாங்க, பிகாஸ் ரெப்ரசன்டிங் ஆல் ஆஃப் தெம் ஐ வாஸ் ஆல்சோ தேர். ஆனால் எல்லாரையும் பார்த்துக்கணும் வேறு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி.